Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய WhatsAppல சூப்பரான ஒரு 5 ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் ஆயிருக்கு. சோ அந்த ஃபீச்சர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொண்ணா ரோல் அவுட் ஆயிட்டு இருக்கு. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாத புதுசா வர போற ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதை இந்த வீடியோல நான் சொல்றேன். சோ தவறாம இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கறவங்க கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்ங்க. நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சரியாவே போறது இல்ல. சோ இந்த வீடியோ நீங்க பாக்கும்போது எவ்வளவு வியூஸ் இருந்தது, எவ்வளவு லைக்ஸ் இருந்தது அப்படிங்கறத மறக்காத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம் இப்பவே ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்ல போய் தட்டி விட்டுருங்க. சோ வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒவ்வொண்ணா ரோல் அவுட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. சோ நான் இப்ப சொல்லி தர இந்த 5 ஃபீச்சருமே உங்களோட மொபைல்ல இருக்கா இல்ல இந்த 5 ஃபீச்சர் ஆல்ரெடி எனக்கு தெரியும் இந்த ஃபீச்சர் எனக்கு தெரியாது அப்படின்றதையும் மறக்காத கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த ஃபீச்சர் எனேபிள் ஆயிருக்கு, எத்தனை பேருக்கு இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி தெரியும் அப்படின்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். சோ எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ நம்ம லிஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸப்பியரிங் மெசேஜ். இந்த ஃபீச்சர் வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டெலிகிராம் யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபீச்சர் உங்களோட மொபைல்ல எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட chat பண்ணும்போது சரி இல்ல குரூப்ல பண்ணும்போது சரி நீங்க அனுப்புற மெசேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 7 டேஸ்ல வந்து கிளியர் ஆயிடும். சப்போஸ் அவங்க ரீப்ளே பண்ணியிருந்தாலும் சரி இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தாலும் சரி இல்ல ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாலும் சரி அந்த மெசேஜ் வந்து டெலீட் ஆகாது. பட் நீங்க ஒரிஜினலா சென்ட் பண்ண மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்ல இருந்து ரிமூவ் ஆயிடும். சோ அந்த ஃபீச்சர் எப்படி எனேபிள் பண்றது இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி டெடிகேட்டா நம்மளோட சேனல்ல போட்டுருக்கோம் ஃபுல்லா டீடைலா. அதை பார்க்காதவங்க இங்க லிங்க் கொடுக்குறேன் ஐ பட்டன்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்மளில் இருக்க செகண்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன். ஆமாங்க, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே மாதிரி இனிமேல் வாட்ஸ்அப்லையும் பேமெண்ட்டை வந்து நீங்கள் அனுப்பிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். பட் இதில் இருக்க டிசப்பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட மேக்ஸிமம் லிமிட் வந்து 5000 தான் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 5000 வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் லவர்ஸ்க்கு நீங்கள் மணி ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். பட் இந்த அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூவாக அப்டேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த அப்டேட் வந்து வந்திருக்கு. இப்போ ஜஸ்ட்டு உங்களோட அட்டாச்மெண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் பேமெண்ட் ஆப்ஷன் வந்திருக்கா வரலையா அப்படின்றத செக் பண்ணிங்க. அப்படி வராத பட்சத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வாட்ஸ்அப் பேமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தால் அவங்கள உங்களுக்கு நோட்டிஃபை பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பேமெண்ட் எனேபிள் ஆகும். பட் இதுக்கான வீடியோ இதை எப்படி செட்டப் பண்ணணும் அப்படின்ற வீடியோ மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மூணாவது ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மெசேஜஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நிறைய ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இஷ்யூ வரும். ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் சூப்பரான ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட வாட்ஸ்அப் பண்ணி 3 டாட் மெனு கிளிக் பண்ணி செட்டிங் ஆப்ஷன் போனீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ இமேஜஸ் அனுப்பிச்சிருக்கீங்க, வீடியோஸ் வந்திருக்கு, எவ்வளோ ஆடியோ ஃபைல்ஸ் போயிருக்கு, எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்கு, ஸோ ஓவரால் சைஸ் என்ன அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத இமேஜஸ், வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதை கிளிக் பண்ணி ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டோரேஜ் இஷ்யூ வந்து எதுவுமே வரவே வராது. கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4வது ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறையா விதமான குரூப்ஸில் இருப்பீங்க. அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மெசேஜ் ஒரு நாளைக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எனி டைம் மெசேஜ் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மெசேஜ் எல்லாமே ஈஸியாக இனிமேல் கம்ப்ளீட்டாக மியூட் பண்ணுறதுக்கு இந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. உங்களோட மொபைலில் எந்த குரூப்பை நீங்கள் மியூட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த குரூப் ஓப்பன் பண்ணிங்க. அந்த 3 டாட் மெனு கிளிக் பண்ணிவிட்டு மியூட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெவர் அப்படின்றத செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரவே வராது. கம்ப்ளீட்டாக வந்து மியூட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் வந்து இப்போ தான் எனேபிள் ஆயிருக்கு. உங்களோட மொபைல் இது எனேபிள் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காத கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5வது ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் ஸ்டிக்கர். இனிமேல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் அனிமேட்டடாக ஸ்டிக்கர் அனுப்பிக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டிக்கர் மட்டும் தான் அனுப்புற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அனிமேட்டடான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே அவங்க வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அனிமேட் ஆகிற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வாட்ஸ்அப்லையும் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி கூட இந்த அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 5 ஃபீச்சருமே பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 5 ஃபீச்சர் எல்லாமே உங்களோட மொபைலில் வந்திருக்கா வரலையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு டிவைஸில் மட்டும் தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். பட் இனிமேல் வரக்கூடிய ஃபீச்சரில் பார்த்தீங்கன்னா எத்தனை டிவைஸ் வேணாலும் சரி நீங்கள் வாட்ஸ்அப் வந்து லாகின் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க, ஸோ இன்னொரு மொபைல் யூஸ் பண்ணிட்டுருங்க, அந்த மொபைலை லாக் அவுட் பண்ணால் மட்டும் தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இனிமேல் வர ஃபீச்சர்ஸில் அந்த மொபைலில் நீங்கள் லாக் அவுட் பண்ணவே வேணாம், மல்டிபிள் டிவைஸில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு அப்டேட் வந்து தான் நானும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி வீடியோஸ் போடுறேன். நெக்ஸ்ட் என்ன ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் வந்து வாட்ஸ்அப் வெப் மூலிமா பார்த்தீங்கன்னா விண்டோஸில் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் லவர்ஸ் கால் பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் கால் பண்ணும்போது மொபைலை மட்டும் தான் நீங்கள் அட்டன் பண்ணி பேச முடியும். விண்டோஸில் வந்து கட் பண்ணவும் முடியாது, எதுவும் ஆப்ரேட் பண்ணவும் முடியாது. பட் இனிமேல் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ்லேயே நீங்கள் வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ண முடியுமா, அப்போவே நீங்கள் வந்து வாய்ஸ் கால் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி புதுசாக வர போகிற ஃபீச்சர்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்த ஒரு 5
5 ஃபீச்சர் பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாத புதுசாக வரக்கூடிய ஃபீச்சர்ஸஸ் என்னென்ன அப்படின்றது நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லி தந்த இந்த 5 ஃபீச்சரில் உங்களுக்கு எந்த ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இந்த ஃபீச்சர் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்றத மறக்காத கமெண்ட் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு எந்த ஃபீச்சர் தெரிஞ்சிருக்கு தெரியலன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video. Cheers guys.